கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது, இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல இப்ப நடக்கிறத பார்த்துட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ, இதெல்லாம் நடந்திருக்குப்பா, இது உண்மைதான். அப்ப இனி நடக்க போது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் பாருங்க. சரி, இப்ப என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க? இவங்க ஒருத்தங்க மேல ரொம்பபடியான அதிகப்படியான நம்பிக்கையையும் பாசத்தையும் வைப்பாங்க இவர்கள். இவருடைய குண அதிசயங்கள் எப்படி தெரியுமான? தனக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க மாட்டாங்க. நாங்க அப்படின்றதையும் எங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டுமே தான் போவார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவங்க என்னைக்குமே நான் சொல்றேங்க, ஒரு நாள் கூட தனக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு மனசுல எண்ணங்கள் என்பது அதிகமாவே இருக்குது இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில. என்னதான் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலையும் சிந்தனையிலும் இருந்தாலும், இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படி இருக்கிறனாலே என்னமோ தெரியலங்க, மற்றவங்க எல்லோருமே இவர்களை ஒரு ஏமாளியாகவே பார்க்கிறார்கள் இப்போ வரைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேங்க, இவங்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திட்டு போயிருவாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட இருந்து எதையாச்சும் ஒன்று வாங்கணும், ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப எளிமையா ஏமாத்திடுவாங்க. ஏன்? இவருடைய வாழ்க்கையில சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்துல தன் குடும்பத்தார்களே இவங்களை ஏமாத்திருப்பாங்க. அவங்க ஏமாந்தது கூட தெரியாம இப்ப வரைக்கும் அப்படியேப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஏன்னா இவங்களுடைய அந்த அப்படி சொல்றதுன்னா அந்த கள்ளங்கலப்படம் இல்லாத மனசு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நபர்கள் தான் இவர்கள். இவர்கள் இப்ப இருக்கிறனாலேயே என்னமோ நிறைய ஏமாற்றம் அடைஞ்சு வாழ்க்கையவே ஏன்டா இப்படி ஏமாத்துறாங்கிற அளவுக்கு மனசு நொந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் குடும்பத்துலதான் ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தா, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய நபர்களும் சரி, எல்லாருமே இவர்களை குறி வச்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டோம், இவர்களை நல்லபடியா வாழ விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே பலவிதமான முயற்சிகளையும் பலவிதமான துன்பங்களையும் அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர்களுக்கு என்ன செய்ய தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்றாங்க, நான் இவங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், எந்த விதத்துல இவங்களை நான் கஷ்டப்படுத்துறேன், அப்படி எதுவுமே நான் செய்யலை, அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய கண்களை மட்டும் கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. நாட்கள் கடந்துச்சு, வாரங்கள் மாறுச்சு, ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, மாசக்கணக்கா காத்திருக்கேன் வாழ்க்கை மாறும்னு சொல்ற மாதிரி, ஆனா மாறலே சாமி அப்படின்னு மனசு உடஞ்சிருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இவருடைய வாழ்க்கையில ஜென்ம சனி முடிவுக்கு வருது, வாழ்க்கையிலப்பட்ட துன்பங்கள் முடிவுக்கு வருது, சாவுதான் ஒரே வழி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில பல வழிகள் பிறக்க போகுது. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏற்ற காலங்கள் என்பது வரப்போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசிக்காரர்கள் இதற்காகவும் இந்த ஒரு விஷயத்துக்காகவும் அப்படின்னு நினைச்சு எதற்காகவும் இவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இவருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது அந்த அளவுக்கு தனித்துவமாகவும் தத்துவமாகவும் இருக்க போகுதுன்றத உறுதியா சொல்லிக்க முடியும். எந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட போகுது, எப்படிப்பட்ட மாற்றங்கள்ல இவர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். கும்ப ராசிக்கார நேர்களே, இப்ப நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்மையா இல்லையா? உண்மைதானே? புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இனி நடக்க போறது என்னது, அதான் நான் சொல்ல போறேன். சரிங்களா? கேளுங்க. முதல் விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சுக்கக்கூடிய பணம் அப்படின்றத வச்சு ஒரு சொந்தமா நிலம் வாங்குவதற்காகவும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்க போகுது டிசம்பர் 15க்கு அப்புறம். இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான செய்திகளுடைய வாழ்க்கை வந்திருக்காது. ஆனா இப்போ வரப்போகுது, நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி ரொம்ப விரைவாகவே உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமான வீட்டுல வாங்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா, உங்களுடைய ஆசை, அது நிறைவேற போகுது. இந்த கும்பராசினுடைய வீட்டுல இவங்களை எப்போ பார்த்தாலும் மதிக்காமலே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்பாங்க. இவங்க சொன்னாதான் கரெக்டா இருக்குன்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துருவாங்க மற்ற நபர்கள் எல்லாருமே. கும்பராசிக்காரங்களா சரியானவங்க தாவா அப்படின்ற அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சனி அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது ஜென்ம சனி இருக்கு பாத்தீங்களா, இது நடந்தாலே நிறைய துன்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த சனி மூலியமாவே உங்களுடைய வாழ்க்கையில உச்சிக்கு போக முடியும்னு நம்புவீங்களா? அந்த சனி பகவானுடைய அருள் கழகம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த அந்த செல்வத்தையும் அந்த செல்வம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையும் நீங்கள் திரும்ப பெற முடியும். உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள்கிட்ட இருந்த சொத்தை பறிச்சாங்களா, உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் ஏமாத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிச்சாங்களா, அது எல்லாத்தையுமே திரும்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாங்க அந்த சனி பகவான். நீங்க இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெறுவதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இந்த கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சண்டைன்றது உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு நாள் கூட சண்டை போடாம இருக்க மாட்டாங்க, தினமும் சண்டை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வச்சு தினமும் சண்டை, தினமும் சண்டை, நிம்மதியா தூங்க முடியாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. கும்பராசினுடைய மனசுல இப்ப வரைக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றேன், அந்த கேள்வி என்னன்னு நீங்களே பொறுமையா அதுக்கப்புறம் சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக ஏதாவது ஒரு உயிர் இருக்கா? உங்க மேல அன்பு காமிச்சு உங்க மேல மட்டுமே பாசம் காமிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இருக்கா, இல்ல உயிர் இருக்கான்னு நீங்க யோசிக்காத நாளே இல்லை. உண்மையை சொல்லுங்க. தினம் தினம் நீங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தினால யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்க என்னதான் இந்த அளவுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிட்டாலும் உங்களுக்கான உறவுன்னு உங்களுக்கு இல்லைன்றது
அப்ப தெரிஞ்சிருக்குமோ தெரியலையோ, ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு உறவுங்கிறது கிடைக்க போகுதுங்க. யார் உங்களுடைய வாழ்க்கையில நீ ஒரு அனாதை, ஒன்னத்துக்கும் உதவாதவன், யாரும் இல்லாதவன் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறாங்களோ அவர்கள் முன்னே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறவு கிடைத்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இதனால் வரைக்கும் யாரும் இவங்களுக்கு சாதகமா எதையுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே தான் பேசுவாங்க. ஏன்னா இது புதுசா இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நமக்கு சாதகமா பேசுறாங்களேன்ற ஒரு சந்தோஷம், நெகிழ்ச்சியான எண்ணங்கள் என்பது உங்களுடைய மனசுல இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். நீங்க இழந்த விஷயத்தெல்லாம் திரும்ப அடைவதற்கான வாய்ப்புகளாகவே இப்போது அமைய போகுது இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில. இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் சொல்ல போனா குழந்தைகள்னாலே ரொம்ப பாசமா பிரியமா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க என்னமோ அந்த இடத்துல பிரியமா இருக்கிறனால என்னமோ இவங்க கூட யாரையுமே சேர விடாம எல்லாரையுமே தள்ளிப்போ அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு பிரிச்சுக்கிட்டே இருந்தார்கள் இந்த கும்பராசிக்காரர்களை விட்டு. இவங்களுக்கு குழப்பம், ஏன் என்னை விட்டு மட்டும் எல்லாரும் தள்ளி தள்ளி போறாங்க, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன், எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு பழகணும் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதனாலதானே நான் இப்படி பண்றேன், அதை ஏன் புரிஞ்சுக்காம என்ன இப்படி விட்டு தள்ளி தள்ளியே பாக்குறீங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு பேசியிருப்பாங்க நிறைய நபர்கள். இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மனசு உடைஞ்சுதான் இருக்காங்க சொல்ல போனா. இவருடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் மாறலைன்ற ஒரு வருத்தம் அதை விட அதிகமா இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு என்பது கிடைக்கும். உடல் அளவுல அடிக்கடி நோய் வருதுன்னு வருத்தப்பட்ட இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையில இனி நோய்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நோய் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். இவருடைய மனசுல எந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய கஷ்டமாகவும் இல்லை துன்பமாகவும் இருந்துச்சோ அந்த துன்பங்கள் முழுவதுமாக இந்த கும்பராசியுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இக்கட்டான சூழ்நிலைகள்ல எதில் இருந்தாலும் சரிங்க, இந்த கும்பராசியில இனி பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு. இது கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. மாற்றங்களே இல்லை, நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க, கவலைப்பட்டிருப்பீங்க, துன்பப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ விஷயத்த நினைச்சு உங்களுடைய மனசுல நீங்க ரொம்பவே வேதனைப்பட்டும் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனி அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு கஷ்டம், துன்பம் எதுவுமே உங்களுக்கானது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய காலநிலைகள் தான் இப்போது வந்திருக்கு. அதனால நீங்க நிறைய விஷயத்தை யோசிச்சு கவலைப்பட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை இந்த கும்பராசிக்காரர்கள். இனி இவர்கள் நினைத்தது போல், இவர்கள் ஆசைப்பட்டது போல் எல்லாமே மாறி நல்லது நடக்கப் போகுது. நீங்க கவலைப்படாமலும் தைரியமுடன் இருந்தாலே போதும். இந்த கும்பராசினியில வாழ்க்கையில இனி எல்லாமே இவங்களுக்கு சாதமா இருக்கும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் நடக்கவும் செய்யுங்க. அதனால ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க, ரொம்ப மனசுல வேதனைப்பட்டுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நினைத்தது போல் ஒரு வாழ்க்கை, நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையட்டும். உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா வகையான துன்பங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது. அதனால நீங்க கவலைப்படாம முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயமும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதை தீர்த்து அதுல இருந்து வெளிவதற்கான தைரியம் என்பது உங்களுக்கானதாக மட்டுமே இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்களோ இருந்தாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்க வாழ்நாள் கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பார்க்க முடியும். நம்புங்கள், இத்தனை காலங்கள் துன்பப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, ஆனா இனி அந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. நம்பிக்கோடுகள் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.